ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம். ஒரு ஆக்ஷன் படத்துல மியூசிக்கலா உங்களுக்கு 8 பாட்டெல்லாம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். சோனியா சோனியா இன்ன வரைக்கும் செலிப்ரேட் சோனியா சின்ன வயசுல இருந்தே நீங்க ஒரு தொழில்ல ஃபோக்கஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களை அறியாம அதுல ஒரு மாஸ்டர் தனம் வந்து 14 வயசுலயே அசிஸ்டன்ட் டைரக்டர் 10th ஃபெயில்னு தெரிஞ்சவனா ஐயா நான் ஃபெயில்னு சினிமா வீட்ல சோகமா இல்லையா எல்லாரும்? செருப்படி ஏன் கேக்குறீங்க மேடம்? நீங்க விளையாட வந்துறீங்க, வாழ வரல. ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு லீலா, விளையாடிட்டு போ. ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே வந்து ஒரு மியூசிக்கல் ஆல்பம் தான் அந்த படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம். யூஸ்வலா ஒரு ஆக்ஷன் படத்துல மியூசிக்கலா உங்களுக்கு 8 பாட்டெல்லாம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அது ஏதோ ஒரு மேஜிக் தான் அது. புரியுதா மேடம்? 10 வில்ல சூப்பர் ஹிட் ஆச்சு படம். 10 வில்லனுங்களை அப்படின்னும் போது கதையோட களமே ஆக்ஷன் மூடு. அதுல வந்து ஒரு காதலுக்கு இப்படி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்ரவுண்டு ரோமான் சார் வந்து ஒரு ரியலி ஆட்ஸ்அப் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆக்ஷன் படத்துக்குள்ள மியூசிக்கை கொண்டு வந்து நிறுத்து, மைண்ட்ல ஆடியன்ஸுக்கு அதை நிறுத்துறதுக்கு சோனியா சோனியா இன்ன வரைக்கும் செலிப்ரேட் சோனியா இன்ன வரைக்கும் செலிப்ரேஷன். நீங்க எங்க இன்ஸ்டா போங்க சோனியா சோனியா இல்லாம போனியே ஆகாது. உங்களுக்கு ஷூட்டிங்ல எப்படி பிஹேவ் பண்ணாங்க சுஷ்மிதா சென் அண்ட் நாகார்ஜுனா? பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் இல்லையா? என்னன்னா மேடம், நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஒரு தொழிலில் ஃபோக்கஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களை அறியாமல் அதில் ஒரு மாஸ்டர் தனம் வந்துடும். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வந்து 14 வயசுலேயே அசிஸ்டன்ட் டைரக்டர். 14 வயசுலேயே, அதாவது 10th ஃபெயில்னு தெரிஞ்சவனா ஐயா நான் ஃபெயில்னு உடனே சினிமா. வீட்ல சோகமா இல்லையா எல்லாரும்? செருப்படி ஏன் கேக்குறீங்க செருப்படி. நீங்க சின்ன வயசுல ஒண்ணுத்துல யாராவது ஒண்ணுத்துல, நான் இந்த ஷோ மூலமா பாக்குற பேரண்ட்ஸுங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் மேடம், குழந்தைங்க ஒரு 5, 6, 7 வயசுக்குள்ள அது இந்த பூமிக்கு ஏன் வந்ததுன்னா அது செய்யும் மேடம். அது செய்யும், அது அறியாம அது செய்யும். அதை ஒன்று பேரண்ட்ஸுங்க பார்த்து ஆஹா இதுகிட்ட இந்த திறமை இருக்குன்னு என்கரேஜ் பண்ணணும். இல்லைன்னா கூட இருக்கிறவங்க வாத்தியாருங்க ஸ்கூலுக்கு போகும்போது வாத்தியாருங்க ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவனை என்கரேஜ் பண்ணணும். சைனால அதை பண்றாங்க. சைனால உங்ககிட்ட என்ன அந்த குழந்தைகிட்ட திறமை இருக்குன்னு சின்ன வயசுலயே பார்த்துட்டு அதுல தான் அவங்கள டெவலப் பண்ணுவாங்க. அதுங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. இப்போ ஒரு கிரிக்கெட்ல ஆடணும்னு ஆசையா இருக்கிற ஒரு பையனை கூட்டு வந்து நீங்க இன்ஜினியர் ஆக்கினா அவன் ஆகவே மாட்டான். வம்புக்கு தான் படிப்பானே தவிர மனம் பூரா அங்கதான் இருக்கும். சரி, அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விளையாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, எப்ப பார் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம என்னென்ன சொல்றது? விளையாட்டுல பெரிய ஜீனியஸா வருவான் அப்படின்னு, இல்ல பெரிய சாம்பியனா வருவான் நம்ம நினைப்போமா? சூரியவன்சி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. சூரியவன்சின்னு ஒரு பையன், கிரிக்கெட் மேல ஆசை. அப்பா யாருன்னா கிரிக்கெட்ல பெருசா வரணும்னு நினைச்சு முடியாம தான் பிள்ளையாவது வரணும்னு அப்பாவோட எஃபோர்ட் தான் அவன் 15 வயசுல அடிச்சு நொறுக்குறான். சில பேர் மல்டி டேலண்டா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்வீங்க? நீங்க எந்த டேலண்ட் கண்டுபிடிப்பீங்க? அதுதான் உங்க வேலை. அதுதான் ஒண்ணு அப்பா அம்மா, மெயினா அப்பா அம்மா தான் மேடம் இதுல வந்து பெரிய ரோல். ஏன்னா பெற்றோர், அவங்க பேர் என்ன தெரியுங்களா? பேரண்ட்ஸுக்கு தமிழ்ல பாருங்க வார்த்தை பெற்றோர் மீன்ஸ் பெற்றுக்கொண்டவர்கள். உங்களுக்கு இறைவன் கொடுக்கலாம், அதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஒண்ணு அதை தூக்கி நான் என் கனவுலாம் அதுக்குள்ள திணிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அதோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு அந்த ஆசையும் என் ஆசையும் கனெக்ட் ஆனா பண்ணலாம். இல்லைன்னா அது ஒரு பர்பஸுக்கு வந்திருக்கு. அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் சாதிக்கும் மேடம். இல்ல இப்போ நிறைய பணம் இருக்குன்னா பரவாயில்ல, நீங்க சொல்றது எந்த இடத்துல வேணா சாதிக்க வைக்கலாம். ஆனா அடுத்த வேலை சாப்பாடுக்கு நீ ஏர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்ல சில பேருக்கு. இன்னொரு சீக்ரெட் சொல்றேன் மேடம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஏழையா இருக்காருன்னு வச்சுக்கலாம், சில அவருடைய குவாலிட்டியை மாத்திக்கிட்டாருனாலே மாறிடும் மேடம். இங்க ஏழைன்னு கிடையவே கிடையாது மேடம். நான் ஏழையா இருக்கேன்னா காரணம் நான் தான் மேடம். நான் கோவப்படுவேன், கரெக்ட், முட்டாளா இருப்பேன், எல்லாரையும் சண்டை போடுவேன், சந்தேகப்படுவேன், வெறுப்பா இருப்பேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஏழை எல்லாமே எப்படி இருப்ப? வாங்க அப்படியே பணக்காரனுக்கு வாங்க, ரிலாக்ஸா இருப்பான், மதிப்பான், சரணடைவான், சரண்டர் ஆவான். இப்போ உங்க பிரதரோட சக்சஸ்க்கு யார் தெரியுமா காரணம் மேடம்? உங்க அம்மா. முழு சரணாகதி அம்மா கிட்ட. அதனாலதான் அவர் வந்தாரு. அண்டு இறைவன் ஃபர்ஸ்ட் தாய், இன்னொன்னு சரணாகதி இறைவன் கிட்ட. நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. அதெல்லாம் நீங்க சின்ன வயசுலயே கத்துக் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்ச்சர்ல இருந்தது. சில பேருக்கு அவங்களுக்கு சாவர வரைக்கும் கத்து கொடுத்தாலும் ஏறாது. சில பேருக்கு பிறந்த உடனே அவங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? சில பேருக்கு தான் நம்ம கத்து கொடுக்க முடியும். இல்ல மேடம், இப்போ அப்போ ஏன் ஸ்கூல் மூடிடுங்க? எதுக்கு ஸ்கூல் வச்சிருக்கீங்க?
எப்படி கற்றுக் கொடுக்கணுன்றது நம்ம டியூட்டி இல்லையா? அதே மாதிரி பெற்றவங்கன்றவங்களோட டியூட்டி என்னன்னா மேடம், என் புள்ள இந்த உலகத்துக்கு எதுக்கோ வந்திருக்கு, நீ ஏழையா இருங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட மேடம், நீ மேடம் இப்போ இந்த இடம் இருக்குது மேடம், இங்கேயே இப்போ மோடி வராருன்னு வச்சுக்கோ மேடம், எதுக்கோ ஒரு காரணத்துக்கு இங்கே மோடி வராரு மேடம், நீங்கள் நான் லைட்டர் கேட்டகரியாக வேற வேறையாக இருக்குது ரைட். ஆனால் எல்லாருமே ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம். இந்த பூமியில் நீங்கள் பிறந்துட்டீங்கனாலே இங்கே ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, கோடீஸ்வரனும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் இந்த பூமியோட சொந்தக்காரங்க. ஓகே, நீங்கள் முதல்ல அதை நம்பணும். நீ ஏன் நம்ப மாட்டேங்கிறிய? நான் பிச்சைக்காரன், நான் தரித்திரம் பிடிச்சவன், நான் எனக்கு எதுவுமே கிடைக்காது. கிடைக்காது, நான் ஓனர்னு சொல்லு. எப்போ அந்த தைரியம் வரும் தெரியுமா? நீங்கள் நல்லவனா இருந்தால் தான் வரும். யார்கிட்டயும் சரணாகதி ஆகணும். அதுக்கு தான் நான் திருப்பி சரணாகதிங்கிற வார்த்தை நான் நல்லவன் மட்டும் இல்லை, நம்ம பிறந்தவங்க எல்லாருமே நம்மளை சேர்ந்தவங்க தான், நாம தான் எல்லாமே, அவங்களுக்காக நாம் இருக்கோம், நம்மளுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா அப்போ நம்ம இந்த பூமி நமது, இந்த மக்கள் நமது, நம்ம பண்ணக்கூடிய சேவை எல்லாமே அவங்களுக்காக. மேடம் நீங்கள் விளையாட வந்துடுறீங்க, வாழ வரல. இங்கே நிறைய என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, நீ அப்படியே டிசிப்ளினாக வாழணும், சாவிச்சுட்டு போகணும், ஒன்றும் பண்ணாத, இது லீலா. ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு லீலா, விளையாடிட்டு போ. நீங்கள் என்ன விளையாடும் போது நேர்மையா விளையாடணும், அன்போட விளையாடணும், இல்ல பணிவோட விளையாடணும், கரெக்ட், நிறைய கத்துக்கணும். அந்த குவாலிட்டிலாம் இருந்தாதான் இதை நீங்க லீலானே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க.